ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வெய்ஃபா நல்லா கையும் களவுமா அந்த ஷெங்கியோட ஹஸ்பண்ட புடிச்சத சொல்லி காட்டிட்டு இருந்தா. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அவன் பாக்குறான், அப்ப வேணும்னே இந்த விஷயம் என் காதல விடணும்னு தெரிஞ்சு நீ போட்டு கொடுத்துருக்க, என்ன மாட்டி விட்டுருக்கன்னு சொல்ல. ஆமா, நானா உன வாலண்டியரா போய் உள்ள இருக்க சொன்னேன், நீ காசு ஆசைப்பட்டுட்டு உள்ள போயிட்ட அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்க, நீ என்ன சும்மா விடுறது, இன்னும் கொஞ்ச நேரம் விடியறதுக்கு இருக்கு, அப்புறம் உன்னை நேரா கூட்டு போயிட்டு ஜெயில போட்டு நல்லா மிதிக்க போறாங்கன்னு வைஃபா சொல்ல, என்ன எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா, உன்னை காப்பாத்தணுமா, என் காலில் விழுந்து கெஞ்ச தெரியுதுல, எனக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் வேணா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல. என்ன கண்டிஷன் அவன் கேக்குறான். என் கடை மறுபடியும் எனக்கே வந்தாகணும், அதுல இருந்து நீ எவ்வளவு காசு எடுத்தியோ அது எல்லாமே எனக்கே வந்தாகணும்னு சொல்ல. அடுத்த கண்டிஷன் என்ன, எனக்கு என் உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஷெங்கி கிட்ட காலில் விழுந்து 3 தடவை நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, அவன் என் ஒய்ஃப் அவளுக்கு அது அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ விழ போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஒரு தடவை போனா போது அப்படின்னு அவன் காலில் விழுறான். வெய்ஃபா போட்டு அறைய ஆரம்பிச்சிடுறா. ஏன்டா அவளை போட்டு என்ன அடி அடிச்சிருக்க, நாளுக்காக உன 2 அடி கூட அடிக்க கூடாதா, நல்லா ஒழுங்கு மரியாதையா காலில் விழுன்னு சொல்ல. சுத்தி நிக்கிற ஆளெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. வேற வழியே இல்லாம இவனும் காலில் விழ ஆரம்பிக்கிறான். ஷெங்கி உடனே போதுண்டி விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி போதும், அவளுக்காக உன்னை இந்த அடியோட விட்டுடுறேன், இப்ப அடுத்து 3வது என்ன தெரியுமா அப்படின்னு அவன் கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்தோல அவன் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா வெய்ஃபா அடுத்து நேரா கிளம்பி அந்த வெட்டப்பட்ட பூக்கள் கிட்ட வந்துடுறான். இது எப்படியாவது காலைக்குள்ள ஃப்ரெஷ் ஆகணும், இன்னும் நமக்கு அதுக்கிட்ட உயிர் இருக்குங்கிறதால நம்மளால இன்னும் கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூச்சுவோட அம்மா அப்புறமா நம்ம ஃபூ அப்படின்னு எல்லாரையும் கூட்டு வந்துடுறாங்க. அங்க அந்த லேடியோட வீட்ல இருந்து ஆளுங்க வர பூவை வாங்கிட்டு போறதுக்கு வந்துடுறாங்க. சார் கொஞ்சம் விடிற வரை எங்களுக்கு டைம் கொடுங்க, சூப்பரா செஞ்சு கொடுக்குறேன்னு வெய்ஃபா சொல்லிட்டு ஏதோ கெமிக்கல்லாம் கலந்து பூவை எப்படி ஃப்ரெஷ்ஷாவே ரீடைன் பண்றது அப்படிங்கிறதுக்கான மருந்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறா. விடிய விடிய வேலை பாக்குறாங்க. அடுத்த நாள் காலை ஆயிடுது. அந்த தாங்லேடி வீட்ல இருந்து வந்த மேனேஜர் எந்திரிச்சு பாக்குறாரு. ஏஞ்சு பார்க்கும்போது 2 வண்டி நிறைய அழகழகா ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருக்கு. சார் இது ஓகே தானேன்னு கேட்க, பிரமாதமா இருக்கு, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னைக்கு ஃபங்க்ஷனை சூப்பரா நடத்தி முடிங்கன்னு சொல்ல. ரொம்ப பிரமாதம், கலக்கேட்டமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் ஷெங்கியோட புருஷன் அந்த 3வது சத்தியத்தை நிறைவேற்றுறான். ஃபூ கூட போயிட்டு இருக்கா. அது என்ன அப்படின்னு பார்த்தா, வெய்ஃபா மேடத்தோட கடையை நான் ஏமாத்தி அடிச்சு புடுங்கிட்டேன், இப்போ அந்த கடையை நான் மறுபடியும் அவங்க கிட்டே கொடுத்துடுறேன், நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன் அப்படின்னு அவனே ஒவ்வொரு கடையா போயிட்டு மண்டி போட்டு அங்க நிக்கிற எல்லாரும் மக்கள் முன்னாடியும் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுதான் அவன் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். இங்க வெய்ஃபா போய் பாத்துட்டு இருக்கா. அந்த தாங் மேடம் வீட்ல இருந்து சில பேர்லாம் வந்து வேடிக்கை பாக்குறாங்க பூவெல்லாம். பரவாயில்லையே பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்ல. வெய்ஃபாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு பெரிய வீட்டு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு வழியா நல்லபடியா அந்த கடையை முடிச்சு கொடுத்துட்டோம், மறுபடியும் பிசினஸ் நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்னு வெய்ஃபா நினைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷெங்கியோட புருஷன் ரோட்ல ஊர்வலம் போயிட்டு இருக்கான். வெய்ஃபா டெலிவரி முடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது வாசல்ல பார்த்தா ஷெங்கி வெயிட் பண்றா. ஷெங்கி நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டு இவ சிரிச்சுட்டே உள்ள கூட்டு போக, ஷெங்கி இல்ல நான் இங்க தங்குறதுக்காக வரல அப்படின்னு சொல்றா. வெய்ஃபா பாக்குறா, அவ்வளவு மோசமானவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியுதுலடி, அப்புறம் எதுக்கு நீ அவன் கூட போறதுக்கு ட்ரை பண்ண, எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்ல. இல்ல நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஆபத்து இல்லையா, மறுபடியும் உன் கடை உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சான்னு பாக்கதான் வந்தேன், எல்லாமே கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஷெங்கி சொல்றா. அதுவும் இல்லாம நிறைய பொண்ணுங்களுக்கு ஒரு வேலை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குடி, அதுவும் இல்லாம எனக்கு இனிமே குழந்தை கூட பறக்காது, அதனால யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ஷெங்கி சொல்லிட்டு இருக்க. வெய்ஃபா பாக்குறா, இனி இங்க நான் சொல்றதை கேளு, ஒருவேளை நீ நல்ல ஆம்பளை கூட பாக்கலாம், இல்ல ஒருவேளை ஆம்பளையே பார்க்காம கூட இருக்கலாம், அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறதா உனக்கு முக்கியமா, நீ என்ன நினைக்கிறதுங்கிறதா முக்கியம் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. இதாண்டி உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசமே, நீ உன்னை லவ் பண்ற, உனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நான் எப்படி தெரியுமா, பிறந்ததுல இருந்து பொம்பளை பிள்ளையா பிறந்து நான் கஷ்டப்பட்டு என் வீட்டுல என் புருஷன் கிட்ட என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன், ஒரு நாள் கூட நான் என்ன லவ் பண்ணதே கிடையாது, இப்படி இருக்கிற நேரத்துல என்ன மட்டுமே நான் வச்சுட்டு எப்படி வாழ முடியும், நான் என்னையே வெறுக்கும் போது இது சரிப்பட்டு வராது, நீ இனிமே என்ன அடிக்க கூடாதுன்னு அவன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்க, இந்த ப்ராமிஸ் அடிப்படையா வச்சுட்டு நான் வாழ போறேன், இதுக்கு மேல நான் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி விடு, இந்த கடைக்கு நீ உனக்கு பங்கு வேணான்னு சொல்ற, ஆனா அந்த கடையில உனக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு, அந்த காசை நான் கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு வெய்ஃபா வர வழியே இல்லாம சொல்றா. நீ ஏற்கனவே எனக்கு நிறைய பண்ணிட்ட, இதுக்கும் மேல வேண்டான்னு சொல்ல. இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஷெங்கி அப்படின்னு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பி போறா. ஷெங்கி இவ வச்ச பேரு ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னு ஷெங்கி சிரிச்சிட்டு இருக்கா. வெய்ஃபா திரும்ப காசு கிஃப்டோட வந்து பாக்கும்போது ஷெங்கி அந்த இடத்துல இல்ல, எதையுமே வாங்கிக்காமலே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இங்க வெய்ஃபா மறுபடியும் கடையை கையில எடுத்துடுறா. புதுசா 4-5 பேரை வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேல நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காசு டொனேஷன் கொடுக்குறா. நம்ம இந்த காசை வச்சுட்டு அடுத்து இன்னும் நல்லா வேலை பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சீக்கிரமா நிறைய லாபம் வரும், அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே
நிறைய இன்கிரிமெண்ட் கொடுக்க போறேன், சோ சந்தோஷமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. கண்டிப்பா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் வந்த சந்தோஷத்துல வேலை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. வெய்ஃபா அவன் வேலையை மறுபடியும் ஆரம்பிக்க மறுபடியும் கடை பிக்கப் ஆகி நிறைய காசு வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேங்க்ல எல்லாம் பணத்தை டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறா. வெய்ஃபாக்கு இப்பதான் மனசுக்குள்ள நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. பாத்தியா, நான் வந்து திருப்பி வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டேன், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டே இரு, நான் பெரிய ஆள் ஆக போறேன் அப்படின்னு ஷெங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த யூச்சி இருக்கால, அவ்வளவு வேலைக்கார பொண்ணும் லூஷுவ பாக்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவனுக்காகலாம் நீங்க இவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுக்கணுமான்னு கேட்க கொஞ்ச நாள் தான், திருப்பி சீக்கிரமா என்ன தேடி அவன் வந்துருவான்னு சொல்லிட்டு இந்த யூச்சி நடக்கும் போது டக்குன்னு ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2 பேரும் விழுந்துடுறாங்க. யூச்சி சொல்லிட்டு இருக்கா, ஏதோ அனிமலுக்காக போட்டு வச்சிட்டு இருக்கிறதுல நம்ம மாட்டிக்கிட்டோம், என்ன தூக்கி விடுன்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு தூக்கி விடுறா. ஆனா அதுலயும் யூச்சியால ஏற முடியல. வேலைக்கார பொண்ணை பார்த்து கத்து, யாராவது வந்து நம்மள காப்பாத்துவாங்கன்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பக்கமா யாரோ வராங்க. இந்த இடத்த சுத்தி அனிமல் ஏதாவது வரட்டும் அப்படின்னு சுத்தி கரியா போட்டுடுறாங்க. யாருக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயமா வந்துட்டு இருக்கு, யூச்சிக்கும் அதே வேலைக்கார பொண்ணுக்கும். இன்னும் கத்து கத்து அப்படின்னு வரவ சொல்லிக்கிட்டே இருக்கா. யாரோ வர சத்தம் கேக்குது. ஐயோ, வரது ஏதோ அனிமல் மாதிரி இருக்கு, மனுஷங்க கிடையாது அப்படின்னு வேலைக்கார பொண்ணும் யூச்சியும் நம்ம சாகதா போறோமான்னு பயந்து நடுங்குறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல கொஞ்ச தூரத்திலேயே நம்ம ஃபூவும் வெய்ஃபாவும் நிக்கிறாங்க. எனக்கு அனுபவிச்ச கஷ்டத்துல ஒரு துளி கூட இது கிடையாதுன்னா கூட இவ வாழ்க்கையில கஷ்டமே அனுபவிச்சுக்கிறது கிடையாது, ஆனா இன்னைக்கு உயிர் பயத்துல ஒரு நாள் நைட் இருப்பால, அது போதும் எனக்குன்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த யூஜியை தேடி எங்க ஆளுங்க வந்துடுறாங்க. அன்னைக்கு பாவம் அந்த பேச முடியாத பொண்ணு ஒரு நிமிஷத்துல செத்து போயிட்டா. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஒரு நாள் காணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வராங்க பாரு, காசை வச்சுதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. சாங்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான், நல்லா ஹாயா உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் வரான். ராஜாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தான் சாங்கு கிட்ட பேச வந்துட்டு மறுபடியும் இந்த யூச்சியோட அப்பாக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு, இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா அந்த லூஷுவோட அப்பா தான் சொல்ல, லூஷுவோட அப்பா துளி கூட காசு இல்லாம மருமகளோட காசை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அந்த ஊருக்கு இந்த பதவிக்கு வந்ததுல இருந்து பெட்டி பெட்டியா பணம் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஏழை மக்களோட வயித்துல அடிச்சு இவ்வளவு ஆட்டையை போட்டு அதுல அவன் கொஞ்சம் காசு எடுத்துட்டு மீதியெல்லாம் யூச்சியோட அப்பாக்கு கொடுக்கறானோ தெரியல. அவனை கையும் களவுமா புடிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வெய்ஃபா வந்துடுறா. வெய்ஃபாவை பார்த்ததுமே சாங்கு வேகமா எந்திரிச்சு வந்து, இந்த ஸ்லிங் ஷாட்டை குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காக வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, இதை நான் பிராக்டிஸே பண்ணது இல்லையே அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்லி தரேன் அப்படின்னு நம்ம சாங்கவ கையை பிடிச்சிட்டு ஆப்போசிட்ல ஒரு வேலைக்கார பையன் வந்துட்டு இருக்கான். வேணும்னே அவன் மேல படுற மாதிரி கல் எடுத்து அடிக்கிறான். வெய்ஃபா பாக்குறா, நீங்க உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் கொடுமைப்படுத்துற மாதிரி ஆள் கிடையாது, இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சரி ஓகே உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு போல, போனா போது விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு சொல்றான். இல்ல அது இல்ல, நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இப்ப மறுபடியும் நான் காசு கொடுத்து உங்ககிட்ட இருந்து நான் என்னையே வாங்கிக்கிட்டா எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் தானே அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. சாங்கு திரும்பி பாக்குறான். அந்த வேலைக்கார பையன் பட்டம் கொண்டு வந்தான்ல, பட்டத்தை எடுத்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாரு, மேடம் மனசுக்கு நிம்மதியா இருக்கிற வரைய பாருன்னு சொல்ல அந்த பையன் பட்டத்தை எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாக்கு ஒண்ணும் புரியல. இந்த பையன் மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா, தப்பு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க, அதை பத்தி கண்டுக்காம, இங்க பாரு நேத்து நீ என்ன சொன்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்ன, இன்னைக்கு காசு கொடுத்து நீ உன்னை வாங்கிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, நீ ஏற்கனவே திரும்ப வந்துட்டங்கிறது யூச்சியோட அம்மா அப்பாக்கு அவளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ என்னோட அடிமையா இருக்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க. என் பேரை சொல்லிட்டு இருக்க வரையும் உனக்கு எந்த ஆபத்தும் பக்கத்துல வராது, அதனால நீ உன்னை வாங்கிக்கணும்னு நினைக்காம இப்படியே அமைதியா காசு சம்பாதிக்கிற வேலையை பாருன்னு சொல்ல, ஓகே சாங் நீ சொல்றத கேக்குறேன் அப்படின்னு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பிடுறா. வெய்ஃபா நேரா ஃபூ கிட்டையும் ஃபூவோட அம்மா கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ அந்த கான்லாம் வாங்கி அதை வச்சு அதுல கொஞ்சம் வாசனையை கலந்துதானே அந்த சாம்பிராணி செய்வா. அந்த புது பேட்ச் போட்டதுல இருந்து ஏதோ கையில எல்லாம் அலர்ஜி ஆயிட்டு ஃபூக்கு ஏதோ அலர்ஜி ஆயிருக்கு, சூச்சு மருந்து போட்டுட்டு இருக்கா. கானை செக் பண்ணி பார்க்கும்போது அதுலதான் ஏதோ ரசாயனம் கலந்துருக்கிறது நம்ம நல்லாவே தெரியுது வெய்ஃபாக்கு. இது சரிப்பட்டு வராது, கான்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போலன்னு அந்த பக்கம் இருக்கிற எல்லா கடையிலுமே கானை வாங்கி பாக்குறாங்க. மேற்கு பக்கமா இருக்கிற எல்லா கடை கான்லயுமே ரசாயனம் கலந்துருக்கு. கிழக்கு பக்கமா ஒரு கடையில பூ வாங்கிட்டு வரா, அதுல எந்த ரசாயனமும் கலக்காம நல்லா இருக்கு. மேற்கு பக்கமா இருக்கிறதுலதான் ஏழைங்க எப்பவுமே வாங்குவாங்க, அதனால அந்த கான்ல ஈஸியா கலந்து விட்டுருக்காங்க. ஆனா கிழக்கு பக்கம் வாங்குறதுல பணக்காரங்க வாங்குவாங்கிறதால அதை அப்படியே விட்டுருக்காங்க. இது யார் பண்ண வேலையா இருக்கும், கண்டிப்பா வந்து லூஷுவோட அப்பா தான் அந்த பக்கத்துல இருக்க கடைக்கெல்லாம் பொறுப்பா இருக்கான். அவன் தான் காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஏழைங்க வயித்துல அடிக்கிறான் போல. இந்த மாதிரி கான்லாம் சாப்பிட்டா பாவம் மக்களுக்கு வந்து எவ்வளவு திரும்ப வியாதி வரும் அப்படின்னு சூச்சு வர சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சூச்சுவும் வெய்ஃபாவும் இதை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்ல, எனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, உன் கூட இந்த தடவை கை கோத்துக்கிறதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சூச்சு சொல்றா. சரி பரவாயில்ல, ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. இங்க சாங்கு கிட்ட அசிஸ்டன்ட் ஓடி வந்து நம்ம வாட்ச் பண்ற ஆள இன்னொரு ஆளும் வாட்ச் பண்றாங்கன்னு சொல்ல, அது யாருன்னு சாங்கு கேக்குறான். வெய்ஃபா தான் அப்படின்னு சொன்னதும் பாக்குறான். இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சாங்கு நேரா வெய்ஃபா நல்லா ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கா. அவளை ஊஞ்சல்ல உட்கார்ந்து வந்து ஆட்டி
விட்டுட்டு எப்படியும் போன் நினைச்சுப்பா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க வெய்ஃபா சொல்றா, நான் காலையில கடையில வேலையா இருந்தேன் சாங், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சமைச்செல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, எப்படி நான் உனக்கு தெரியும் அசால்ட்டா சொல்ற, நீ வந்துட்டு போன் நினைச்சுக்கலையா அப்படின்னு கேட்க, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. சாங்கும் வெய்ஃபாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே போறாங்கல்ல. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.